ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு விவசாயியும் அவன் மனைவி லக்ஷ்மியும் வாழ்ந்து வந்தார்கள். ராமு மிகவும் உழைப்பாளி. அவன் தினமும் காலையிலேயே எழுந்து வயலுக்கு சென்று கடுமையாக உழைப்பான். ஆனா அவன் பொண்டாட்டி லக்ஷ்மி ஒரு பேராசைக்காரி. ஒரு நாள் காலை லக்ஷ்மி சமைச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த ராமு இப்படி சொன்னான். என்ன லட்சுமி, சோறு செஞ்சிட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வேலைக்கு போக வேணாமா? சீக்கிரமா செய். எவ்வளவு நேரம் இப்படி மெதுவா சமைச்சிட்டு இருந்தா நான் நாளைக்கு தான் வேலைக்கு போகணும். அப்புறம் எப்படி நம்ம குடும்பத்துக்கு சோறு கிடைக்கும்? அட இருங்க, எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சொல்லிட்டு. பக்கத்து வீட்டு சீதாவை பாருங்க, தங்க நகை, பெரிய வீடுன்னு ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க நான் இந்த விறகு அடுப்பு கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கேன். என்னங்க, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா? நான் என்ன பண்றது லக்ஷ்மி? சீதா புருஷன் அரசு வேலை பார்க்கறான். நான் ஒரு சாதாரண விவசாயி. நம்ம தினம் தினம் சாப்பாட்டுக்கே போராடிட்டு இருக்கோம். இதுல எங்கிருந்து நான் தங்க நகை, பெரிய வீடெல்லாம் வாங்கி தர முடியும்? எங்க அப்பாவும் என்ன பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நானும் சொகுசா இருந்திருப்பேன். உங்களை கட்டிக்கிட்டு நான் இப்போ இவ்ளோ கஷ்டப்படுறேன். எல்லாம் ஏன் தலையெழுத்து. உங்ககிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எப்ப ஒரு விடிவு காலம் வரும்னு எனக்கு தெரியல. ஆமா, நீங்க அப்படியே ஜமீன் பரம்பரை. உங்க அப்பா உன்னை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. உங்க அப்பா ஒரு விவசாயி தானே? நீ என்னமோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லா கஷ்டமும் தெரிஞ்சுதானே எனக்கு கல்யாணம் பண்ண. இப்ப ஏன் இப்படி குறை சொல்லிட்டு இருக்க? எங்க அப்பாவை பத்தி பேசுற வேலையிலன்னு வச்சுக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. லக்ஷ்மிக்கு தான் புருஷன்கிட்ட வசதி இல்லைன்றதால ரொம்பவே மனசு நோகுற மாதிரி தினமும் பேசுவா. ஆனா அதை பத்திலாம் பெருசா கவலைப்படாம ராமு தினமும் லக்ஷ்மிக்காக கடுமையா உழைச்சான். ஆனா அது எதுவுமே பெருசா எடுத்துக்காம எப்பவும் ராமுவை திட்டிக்கிட்டே இருந்தா லக்ஷ்மி. அவளும் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான். ஆனா ரொம்ப பேராசை பிடிச்சவ. எப்பவுமே பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, எகுத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் நல்லா இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு புலம்பிட்டே இருப்பா. அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அவ்வளோ கெட்ட எண்ணம் பிடிச்சவ தான் லக்ஷ்மி. இருந்தும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தா ராமு. காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு வேலைங்கன மாதிரி தான். எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் வேலைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனா ராமு. இத பார்த்த லக்ஷ்மிக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. போங்க போங்க, எங்க போனாலும் சாப்பாட்டுக்கு இங்க தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன். மெதுவா நடந்து வயலுக்கு வந்து சேர்ந்தான் ராமு. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய கொடு. அவ இவ்வளவு பேராசை பிடிச்ச பொண்ணா இருந்தா அதுவே அவளை அழிச்சிடும். கடவுள்கிட்ட தன் கவலைய சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சா ராமு. அப்போ திடீர்னு மண்ணுக்கு அடியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னது? ஏதோ தட்டுப்படுது. என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். அப்போதுதான் நமக்கு என்னன்னு தெரியும். அவன் ஆச்சரியமாக தோண்டி பார்த்தான். அது ஒரு பழைய குடுவை. அவன் அதை மெதுவாக திறந்து பார்த்தான். அதற்குள் தங்க நாணயங்கள் இருந்தது. ராமு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். இது எப்படி சாத்தியம்? ஒரு பழைய பானை நிறைய தங்க காசு இருக்கு. இத யாரு புதைச்சு வச்சிருப்பா? இத பார்த்தா அந்த காலத்து பொக்கிஷம் மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா அரசாங்கத்துக்கு தான் போய் சேரணும். இவ்வளவு தங்க காசை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லலாம். ராமுக்கு ஒரே ஆச்சரியம். இங்கே யாரு இவ்வளவு தங்கத்தை புதைச்சு வச்சிருப்பா? இது கண்டிப்பா அந்த காலத்து பொக்கிஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க பானையோட ராமு வீட்டுக்கு கிளம்பி போனான். எங்க போனா இந்த மனுஷன்? காலையில சாப்பிடாம போயிட்டாரு. இப்பெல்லாம் அவருக்கு என் மேல அக்கறையே இல்ல. வரட்டும், வச்சுக்கிறேன். லக்ஷ்மி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க பாரேன். நான் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பானை கிடைச்சிச்சு. அதுக்குள்ள தங்க காசு இருக்கு லக்ஷ்மி. நம்ம இத கண்டிப்பா அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தா நமக்கு எதுனா சன்மானம் தருவாங்க. அதை வச்சு நம்ம கஷ்டத்தை தீர்த்துக்கலாம். தங்க காசு உள்ள பானைய பார்த்த லக்ஷ்மிக்கு ரொம்பவே சந்தோஷம். அவளுக்கு அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கலாம் விருப்பமே இல்ல. அப்போதான் அவளோட பேராசை எட்டி பார்த்துச்சு. இந்த மொத்த தங்க காசு பானையையும் அவளே எடுத்துக்க முடிவு பண்ணான். அப்போ பேராசையோட ராமு கிட்ட இப்படி சொன்னான். என்னங்க இத? அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன பெருசா கிடைக்க போகுது? அதுக்கு பதிலா நம்மளே இத வச்சுக்கலாம். நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடும். நம்மள சந்தோஷமா இருக்கலாம்ல.
என்ன லக்ஷ்மி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பொருள் லக்ஷ்மி. நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? உன் பேராசைக்கு ஒரு அளவே இல்லையா? சும்மா இரு. அதெல்லாம் முடியாது. இந்த தங்க பானைய நான் தான் வச்சுக்க போறேன். அரசாங்கத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க. லக்ஷ்மி ரொம்ப பேராசையோட ராமு கிட்ட சொன்னா. இத கேட்ட ராமுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தும் வேற வழி இல்லாம தன்னோட மனைவி சந்தோஷத்துக்காக அவன் ஒத்துக்கிட்டான். இருந்தும் அவன் மனசுல நம்ம தப்பு பண்றோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் லக்ஷ்மி அந்த காசை வச்சு புது வீடு வாங்கினான். பானையில தங்க காசு குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் போட்டுக்க நிறைய புது துணி வாங்கினான். நிறைய நகை வாங்கினான். பக்கத்து வீட்டு சீதா போல அவளும் ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சா. இத பார்த்த ராமுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அவனுக்கு குற்ற உணர்வு குத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க இங்க பாருங்க, நாமளும் இப்ப பணக்காரங்களா ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நல்ல நேரம். அரசாங்கத்திடம் கொடுத்திருந்தா இதெல்லாம் வாங்கி இருக்க முடியுமா? பானையில தங்க காசு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இத பார்த்த லக்ஷ்மி பேராசையில வெளியில கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சா. அவ பணத்தாசை ஓயவே இல்ல. என்னமோ பண்ணு லக்ஷ்மி, நான் சொன்னா கேட்கவா போற? இப்ப வெளியிலயும் கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ட. இது எங்க போய் முடிய போகுதோல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. கடன் வாங்கி செலவு பண்ண லக்ஷ்மி கிட்ட கொடுத்த காசை வாங்குவதற்காக பணம் கொடுத்த எல்லாரும் லக்ஷ்மி வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னாங்க. எம்மா, பணம் வாங்கி 3 மாசம் ஆகுது. இன்னும் அசலும் வரல, வட்டியும் வரல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளியே வாமா. இன்னைக்கு பணம் வாங்காம நான் போறதா இல்ல யார ஏமாத்த பாக்குற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா பணத்தை எடுத்து வை. பயந்து போன லக்ஷ்மி மெதுவா அவங்க கிட்ட வந்து, ஐயா, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் உங்க பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டா. சரிம்மா, 2 நாள்ல பணம் வரலன்னா உன் வீட்டை நான் எடுத்துப்பேன். அப்புறம் என்ன எதுவும் கேட்க கூடாது பாத்துக்கோ. உன் புருஷன் மூஞ்சிக்காக தான் உன்னை விட்டுட்டு போறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு கோவமா அந்த காசு கொடுத்தவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போதான் லக்ஷ்மிக்கு கதி கலங்க ஆரம்பிச்சது. பயந்து போன லக்ஷ்மி வேகமா ராம் கிட்ட போய் இப்படி சொன்னான். என்னங்க, நம்ம மறுபடியும் ரோட்டுக்கு வந்துருவோம் போல. நீங்க போய் நம்ம வயல்ல வேற ஏதாவது தங்கப்பானை கிடைக்குதான்னு பாருங்க. இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எனக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியம். ஒழுங்கா போய் தேடி பாருங்க. ராமு வேற வழி இல்லாம லக்ஷ்மி பேச்ச கேட்டு வயலுக்கு போய் தோண்ட ஆரம்பிச்சான். அவ என்னதான் தோண்டியும் அந்த வயல்ல ஒண்ணுமே கிடைக்கல. இருந்தும் அவ 2 நாளா ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருந்தான். சோறு கூட சரியா சாப்பிடாம அவன் லக்ஷ்மிக்காக கடுமையா தேடினான். என்ன பண்றது, பேராசை பொண்டாட்டிக்கு புருஷனா அமைஞ்சா இப்படிதான் கஷ்டப்படணும் போல. என்ன இது, இவ்வளவு தோண்டியும் ஒண்ணுமே கிடைக்கல. பாவம் லக்ஷ்மி, அவ பேராசையால எல்லாத்தையும் இழக்க போறா. வேற வழியே இல்லாம ராமு வெறும் கையோட லக்ஷ்மிய பார்க்க வீட்டுக்கு போனான். அவன் நினைச்ச மாதிரியே காசு கொடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னு லக்ஷ்மிய திட்டிட்டு இருந்தாங்க. காசு கொடுக்க முடியலன்னா எதுக்குமா கடை வாங்குறீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இனிமே இது ஏன் வீடு அப்படின்னு கோவமா அவரு சொல்லிட்டாரு. மனசு உடைஞ்சு போன லக்ஷ்மி அங்கிருந்து ராமு கூட கிளம்பிட்டா. பேராசை எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கும்னு அவளுக்கு இப்ப புரியும். நான் தான் என்னோட பேராசையால எல்லாத்தையும் இழந்தேன். இப்போ என்னோட தப்ப உணர்ந்து இதுக்கப்புறம் நான் பேராசைக்காரியா வாழ மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.